இப்போட போனவங்க நிறைய கப்புள்ஸ் போகிறாங்க. கணவன் மனைவியோடு இருக்கிறவங்க கூட நிறைய பேர் பயணிக்கிறாங்க. நான் முடிக்கிறேன், அதுக்குள்ளே எப்படி? நீ கேட்கும்போது நான் பொறுமையாக இருந்தேன்ல. ஆன்மீக சுற்றுலா குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். இப்போட போனவங்க நிறைய கப்புள்ஸ் போகிறாங்க. கணவன் மனைவியோடு இருக்கிறவங்க கூட நிறைய பேர் பயணிக்கிறாங்க. நான் முடிக்கிறேன், அதுக்குள்ளே எப்படி? நீ கேட்கும்போது நான் பொறுமையாக இருந்தேன்ல. இந்த உன்னுடைய திட்டம் என்பது மிகவும் அற்புதமான திட்டம். போதிய நிதி வசதிக்கு உட்பட்டு நிச்சயமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். கொஞ்ச நேரம் பொறுத்து கேட்கலாம். எல்லாத்தையும் ரவுண்டு சலுகை கட்டினா சொன்னீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பக்தியை வைத்து பகை வளர்க்கக்கூடாது. சமாதானம் என்பதுதான் இறைக்கொள்கை, சனாதானம் என்பதல்ல இறைக்கொள்கை. வடக்கிலே இது போன்ற விரும்பத்தகாத சூழல்களை ஏற்படுத்தி அரசியல் மாற்றத்தை உருவாக்கியது போல் தமிழகத்தில் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். இது ராமானுஜர் வாழ்ந்த மண், எல்லோருக்கும் எல்லாமான மண். அதோடு மட்டுமல்ல, ஒரு காலத்தில் வல்லபாய் பட்டேலை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றுவார்கள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய இந்தியாவே உற்று நோக்கின்ற இரும்பு மனிதராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் அவருடைய ஆட்சியில் பிரிவினை என்பது எந்நாளும் எடுபடாது. பிரிவினை சக்திகள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படுவார்கள். இந்த தமிழகத்தை பொறுத்தளவில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.